Hi students, so நம்ம last classல வந்துட்டு hazards chapter அதாவது geographyல 5th chapter hazards வந்து ஸ்டார்ட் பண்ணி hazardல என்ன அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா மேஜர் hazards இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் hazards என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் 9 மேஜர் hazards இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 hazards தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஹசார்ட் என்ன எர்த்குவேக், அதாவது எர்த்குவேக்னால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. எர்த்குவேக் இஸ் எ வயலண்ட் ட்ரெமர் இன் த எர்த்ஸ் க்ரஸ்ட். ஸோ எர்த் க்ரஸ்ட்டில் உண்டாகக்கூடிய ஒரு ஷேக்கு தான் வந்துட்டு ஒரு எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். சென்டிங் ஓவர் த சீரீஸ் ஆஃப் ஷாக் வேவ்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். ஸோ வந்துட்டு சென்டிங் அவுட், அது என்ன சென்ட் பண்ணுதுன்னா ஒரு ஷாக்கான ஒரு வேவை வந்துட்டு சென்ட் பண்ணுது. எல்லா டைரக்ஷனையும் அது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு ஆரிஜினேட் ஆகிற ரீஜன் வந்துட்டு எல்லா டைரக்ஷனுக்கும் அது சென்ட் பண்ணுது. ஸோ அதைத்தான் நம்ம எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எர்த்குவேக் இஸ் எ வயலண்ட் ட்ரெமர் இன் த எர்த் க்ரஸ்ட். ஒரு எர்த் க்ரஸ்ட்டில் ஒரு ஷாக்கு தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷேக்கு இல்லாட்டி ஷாக்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறோம். Earthquake prone regions of the country have been identified on the basis of scientific inputs relating to the seismicity. Earthquakes occurred in the past and the tectonic setup of the region. ஸோ ஒரு earthquake வந்துட்டு வருது ஒரு ரீஜியனில் அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னா சயின்டிஃபிக் இன்புட்ஸ், அதாவது வந்துட்டு செஸ்மிசிட்டி, அங்கே வந்துட்டு அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய செஸ்மிக் வேவ்ஸ் மூலிமாவும் இல்லாட்டி அந்த ரீஜனில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்துட்டு பாஸ்ட் முன்னாடி வந்துட்டு எர்த்குவேக் அக்கர் வந்ததை வச்சோம் இல்லாட்டி அந்த ரீஜனோட டெக்டானிக் செட்டப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு எர்த்குவேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தீஸ் இன்புட்ஸ், ஸோ இந்த இன்புட்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹாஸ் குரூப்டு த கண்ட்ரி இன்ட்டு 4 செஸ்மிக் ஜோன்ஸ். அதாவது வந்துட்டு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கண்ட்ரியை வந்துட்டு 4 செஸ்மிக் ஜோன்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்கிறாங்க Zone 2, Zone 3, Zone 4 and Zone 5. No area of India is classified as Zone 1. ஸோ Zone 1ல் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு எதுலேயுமே கிளாஸிஃபை, நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு எங்கேயுமே எந்த ரீஜனுமே கிளாஸிஃபை ஆகலை. ஸோ இதான் வந்துட்டு டேபிள் எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எர்த்குவேக் ப்ரோ ஜோன்ஸ். ஃபஸ்ட் என்னென்னா செஸ்மிக் ஜோன், அதாவது Zone 5ல் வந்துட்டு எங்கெங்கே வரும்னா வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும், வெரி ஹையாக இருக்கும். எந்தெந்த ரீஜன்ஸில் வரும்னா கம்ப்ரைசஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ரேன் ஆஃப் கட்ச் இன் குஜராத், பார்ட் ஆஃப் நார்த் பீகார் அண்ட் அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ இந்தியாவில் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எல்லா ரீஜன்ஸ்லேயும் வந்துட்டு இந்த Zone 5 எர்த்குவேக் வந்து வரும். நெக்ஸ்ட்டு Zone 4ன்னு பார்க்கும்போது ஹை, அதாவது வெரி ஹை, Zone 5ஐ விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எந்தெந்த ரீஜன்ஸை கவர் பண்ணுன்னா கவர்ஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது Zone 5ல் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்ட்ஸை தவிர்த்து மற்ற பார்ட்ஸையும், அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, சிக்கிம், நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால், parts of Gujarat and small portions of Maharashtra near the west coast of Rajasthan. ஸோ இந்த எல்லா பிளேசஸ்லேயும் இந்த எல்லா ரீஜன்ஸ்லேயும் வந்துட்டு Zone 4 எர்த்குவேக் வந்துட்டு வருங்கிறாங்க. Zone 3 எர்த்குவேக் ரொம்ப மாடரேட்டான ஒரு மீடியமான எர்த்குவேக் எங்கெங்கே வரும்னா கம்ப்ரைசஸ் கேரளா, கோவா, லக்ஷதீப் ஐலண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், குஜராத். ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு பார்க்கும்போது Zone 5லேயும் Zone 4லேயும் அந்த ரெண்டுத்துலேயும் வராத ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு இந்த Zone 3ல் வரும். அதான் வந்துட்டு ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்னு கொடுத்துருக்காங்க. குஜராத், வெஸ்ட் பெங்கால், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. ஸோ இந்த ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு Zone 3 எர்த்குவேக், அதாவது மாடரேட்டான எர்த்குவேக் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Zone 2 பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்கும்.
கவர்ஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த 3 ஜோன்ஸ்லேயும் வராதக்கூடிய பிளேசஸ்லாம் வந்துட்டு இந்த லோவில் வந்துட்டு ஜோன் 2ல் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எர்த்குவாக்குங்கிறது வந்துட்டு ஒரு வயலண்ட்டான ஒரு ஷாக்கு இல்லாட்டி எர்த் கிரஸ்டில் ஏற்படக்கூடிய ஒரு ஷாக்கு தான் வந்துட்டு எர்த்குவாக். ஸோ நம்ம இந்தியாவை வந்துட்டு 4 ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஜோன் 2, 3, 4 and 5ன்னு சொல்லிட்டு. ஜோன் 1 வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு எந்த ரீஜன்லையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எர்த்குவாக். ஸோ செகண்ட் என்ன ஃப்ளட்ஸ், அதாவது மேஜர் ஹசார்ட்ஸ் இந்தியாவில் வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஃப்ளட். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஃப்ளட் இஸ் அன் ஈவெண்ட் இன் விச் பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் கெட்ஸ் இன்னண்டேட்டட், அதாவது வந்துட்டு மூழ்கிரும். எர்த் சர்ஃபேஸோட ஒரு பார்ட் வந்துட்டு மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் லார்ஜ் வேவ்ஸ் இன் சீஸ் ஆர் த காமன் காஸ் ஆஃப் ஃப்ளட். ஸோ ஃப்ளட்டுக்கு வந்துட்டு ஒரு காமனான காஸ் என்னன்னா ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இல்லாட்டி வந்துட்டு சீஸில் கடலில் உண்டாகக்கூடிய லார்ஜ் வேவ்ஸும் வந்துட்டு இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த மேஜர் காஸ் ஆஃப் ஃப்ளட். ஸோ ஃப்ளட்டோட மேஜர் காசஸ் என்ன? மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது வந்துட்டு மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஹெவி ரெயின்ஃபால் இல்லாட்டி சைக்ளோன்ஸு, இதாவது க்ளவுட் பர்ஸ்ட். ஸோ இந்த 3 வந்துட்டு மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இதான் வந்துட்டு ஃப்ளட்டோட காசஸ்னு பார்க்கும்போது 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னு. மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஹெவி ரெயின்னாலேயோ இல்லாட்டி சைக்ளோன்னாலேயோ இல்லாட்டி க்ளவுட் பர்ஸ்ட்னாலேயும் வந்துட்டு அது அந்த ஃப்ளட்டுங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா, இன்அடிக்குவேட் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட். அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு அந்த ரீஜனில் வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஃப்ளட்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபாரஸ்டேஷன், சில்டேஷன், faulty agricultural practices, faulty irrigation practices, collapse of dams, accelerated administration. அதாவது வந்துட்டு ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது டிஃபாரஸ்டேஷன், நம்ம மரத்தையெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம்ல, அதை வந்துட்டு டிஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபால்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், அக்ரிகல்ச்சரல் பண்ணும்போதோ இல்லாட்டி இரிகேஷன் பண்ணும்போதோ அங்கே ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுவும் வந்துட்டு இந்த ஃப்ளட்டு வரக்கு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேம்ஸ், கொலாப்ஸ் ஆஃப் டேம்ஸ் கட்டக்கூடிய டேமில் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃப்ளட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு அக்ஸலரேட்டட் அர்பனைசேஷன் வந்துட்டு அதிகமாகவும் இந்த ஃப்ளட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மேஜர் காஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட்டுன்னு பார்க்கும்போது அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ் வந்துட்டு அப்படியே முழுகிரும், பாதி வந்துட்டு முழுகிரும் அப்படின்னு கவர் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மெயினான காஸ் என்னென்னா ஹெவி ரெயின்ஃபாலும் சீஸ்லேருந்து வரக்கூடிய கடல்லேருந்து வரக்கூடிய பெரிய அலைகளும் தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மெயின் காமனான ஒரு காசுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ளட்டு வரக்கு காரணமாக இருக்குது. மெட்ராலஜிக்கல் ஃபேக்டர், ஃபிசிக்கல் ஃபேக்டர் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸும் வந்துட்டு இந்த ஃப்ளட்டு வரக்கு காரணமாக இருக்குது. த ஃபாலோயிங் மேப் ஷோஸ் த மேஜர் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் திக் டாட்டர் லைனாக இருக்குல்ல, இதான் வந்துட்டு மேஜரான எங்கெங்கே அடிக்கடி ஃப்ளட்டு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப் பார்த்துக்கோங்க. Gangetic plains covering the states of Punjab, Haryana, Uttar Pradesh, North Bihar, West Bengal and Brahmaputra Valley are the major flood prone areas in North and Northeast India. So North and Northeast India னு பார்க்கும்போது பஞ்சாப், ஹரியானா, உத்தர பிரதேஷ், நார்த் பீகார், வெஸ்ட் பெங்கால், பிரம்மபுத்திரா வேலி. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு இந்த ஃப்ளட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அடிக்கடி வந்துட்டு வரும் அப்படிங்கிறாங்க. Coastal Andhra Pradesh, Odisha and southern Gujarat are other regions were also prone to flood often. ஸோ இது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷோட கோஸ்டல் ரீஜியன்ஸ், ஒடிஷா, சதர்ன் பார்ட் ஆஃப் குஜராத்தோட சதர்ன் பார்ட்டு, இந்த பிளேசஸ்லேயும் வந்துட்டு இந்த ஃப்ளட்டுங்க வந்துட்டு ரொம்பவே ஆஃபனாக வரும், அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் மேஜர் ஹசார்ட் இன் இந்தியாவில், செகண்ட் ஒன் ஃப்ளட். ஸோ தேர்டுன்னு பார்க்கும்போது சைக்ளிக் ஸ்டார்ம்ஸ், அதாவது சூறாவளி புயல்னு சொல்லுவாங்களா, அதான் வந்துட்டு சைக்ளிக் ஸ்டார்ம்ஸ். A cyclic storm is a strong wind circulating around a low pressure area in the atmosphere. அட்மாஸ்பியரில் வந்துட்டு எங்கே வந்துட்டு லோ ப்ரெஷர் இருக்கோ அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான விண்டு வந்துட்டு சர்க்குலேட் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் ரொட்டேட்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஸோ நம்ம குளோபில் பார்த்தோம்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் 2 இருக்கும். ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு இந்த சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்.
இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு இந்த சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Tropical cyclones are characterized by destructive winds, storm surges and exceptional levels of rainfall which may cause flooding. ஸோ வந்துட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு இது வரக்கு என்னென்ன காரணம் முக்கியமானதுன்னா ஸ்டார்ம் சர்ஜஸ்னால் வந்துட்டு புயல் வருதுன்னு சொல்லுவாங்களா, புயல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்துட்டு ஸ்டார்ம் சர்ஜஸ். அண்ட் எக்ஸ்பெக்டேஷனல் லெவல்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வரும். ஸோ இந்த சைக்ளோன்ஸ் வர மூலிமா ஃப்ளட்டும் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. wind speed may reach up to 200 km/h and rainfall may record up to 50 cm per day for several consecutive days. ஸோ இந்த சைக்ளோன் வரும்போது இந்த விண்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா 200 km, ஒரு ஹவருக்கு வந்துட்டு 200 km ஸ்பீடு இருக்கும். அண்ட் ரெயின்ஃபால் வந்துட்டு 50 சென்டிமீட்டர், ஒரு டேக்கு பர் டேக்கு வந்துட்டு 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் இருக்காது. ஸோ ஒரு செவரல் டேஸ் வந்துட்டு அந்த ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. A sudden rise of sea water due to tropical cyclone is called storm surge. ஸோ storm surge அப்படின்னா என்னென்னா சீ வாட்டரில் ஒரு சடனாக ரைஸ் ஆகுது, சடனாக ரைஸ் ஆகுது. எதனாலனா இந்த ட்ராபிக்கல் சைக்ளோனால் சடனாக சீ வாட்டர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா storm surge அப்படின்னு சொல்கிறோம். It is more common in the regions of shallow coastal water. ஸோ வந்துட்டு இது எங்கே காமனாக இருக்குன்னா கோஸ்டல் ரீஜன்ஸ், ரொம்ப ஷாலோவான வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு காமனாக இருக்குங்கிறாங்க. ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ், அதாவது வல்னரபிள்னா பாதிக்கப்படக்கூடிய இந்த ஸ்டார்ம் சர்ஜஸ்னால ஈஸ்ட் கோஸ்டல் ஏரியாஸ் எங்கெங்கே பாதிக்கப்படும்னா நார்த் ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட், அதாவது நார்த் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய நார்த் பார்ட்டும் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸும் பாதிக்கப்படும். ஆந்திர பிரதேஷ் கோஸ்ட் பிட்வீன் ஆங்கோல் அண்ட் மச்சிலிப்பட்டினம், ஸோ ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய கோஸ்ட், அதாவது ஆங்கோல் டு மச்சிலிப்பட்டினம், ஸோ அந்த ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்துட்டு பாதிக்கப்படும். தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமோங் 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நாகப்பட்டினம் அண்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு 13 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது ரொம்ப காமனான என்னதுன்னா நாகப்பட்டினம் அண்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. வெஸ்டல் கோஸ்டல் ஏரியாஸ் வல்னரபிள் டு ஸ்டார்ம் சர்ஜஸ், அதாவது வந்துட்டு வெஸ்டல் கோஸ்டல் ஏரியாஸில் வந்துட்டு எது பாதிக்கப்படும்னா the west coast of India is less vulnerable to storm surges than the east coast. ஈஸ்ட் கோஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு இருக்குங்கிறாங்க. மகாராஷ்டிரா கோஸ்ட், நார்த் ஆஃப் ஹர்னை அண்ட் அட்ஜாயினிங் சவுத் குஜராத் கோஸ்ட் அண்ட் கோஸ்டல் பெல்ட் அரௌண்ட் த கல்ஃப் ஆஃப் கேம்பே. ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் கேம்பே, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் ஹர்னையில் இருக்கக்கூடிய நார்த் சைடோட ஹர்னை அண்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ் இது எல்லாமே வந்துட்டு இதனால வந்துட்டு வல்னரபிள், அதாவது பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அண்ட் வந்துட்டு கோஸ்டல் பெல்ட் அரௌண்ட் த கல்ஃப் ஆஃப் கட்ச், ஸோ கல்ஃப் ஆஃப் கட்ச் அந்த ஏரியாஸும் வந்துட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு சைக்ளோன் ஹசார்ட் ப்ரோன் ஏரியாஸ், அதாவது வந்துட்டு எங்கெங்கே எந்தெந்த லெவல் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த மேப்பு. இது ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ சைக்ளோன்ஸ்னு பார்க்கும்போது இது வந்துட்டு முக்கியமான காசு என்னென்னா ஸ்ட்ராங் விண்டுனால தான் வந்துட்டு இந்த சைக்ளோன்ஸ் வரும். ஸோ இது வந்துட்டு எங்கெங்கே எந்தெந்த ஏரியாஸில் வல்னரபிளாக இருக்கும், எந்தெந்த ஏரியாஸ் வந்துட்டு பாதிக்கப்படும் பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு 3rd மேஜர் ஹசார்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹசார்டில் 3rd மேஜர் ஹசார்ட். நெக்ஸ்ட்டு 4th ஹசார்ட் என்னென்னா ட்ரவுட், அதாவது பாருங்கள் இதான் ட்ரவுட் ஏரியாஸ். Any lack of water to satisfy the normal needs of agriculture, livestock, industry or human population may be termed as drought. ஸோ ட்ரவுட்னா என்னென்னா லேக் ஆஃப் வாட்டர் பற்றாக்குறை, அதாவது தண்ணீரோட பற்றாக்குறை. எதனாலனா சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை நம்மளோட ஹியூமன் கன்சப்ஷனுக்கோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரிக்கோ இல்லாட்டி லிவ் ஸ்டாக்குக்கோ வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தது ஒரு பிளேஸ்லாம், அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தர் த ட்ரவுட் குட் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 மேஜர் டைப்ஸ், அதாவது ட்ரவுட்டை வந்துட்டு நம்ம 3ஆக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெட்ராலஜிக்கல் ட்ரவுட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ சிச்சுவேஷன் வேர் தேர் இஸ் எ ரிடக்ஷன் இன் ரெயின்ஃபால் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் பிலோ எ ஸ்பெசிஃபிக் லெவல். ஸோ மெட்ராலஜிக்கல் ட்ரவுட் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும், ரிடக்ஷன் இன் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் வந்துட்டு கம்மியாக இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு வந்து அந்த ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மெட்ராலஜிக்கல் ட்ரவுட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஹைட்ரலாஜிக்கல் ட்ரவுட்னு பார்க்கும்போது இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிடக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ரிசர்வேஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் அதாவது நதிகள்லையோ இல்லாட்டி ஆற்றுலையோ குளத்துலையோ ரிசர்வேஸ்லேயோ வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைட்ரலாஜிக்கல் ட்ரவுட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். ஸோ இந்த ட்ரவுட் வந்துட்டு 2 டைப்பில் இருக்குது. இந்த ஹைட்ரலாஜிக்கல் ட்ரவுட்டு சர்ஃபேஸ் வாட்டர் ட்ரவுட் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ட்ரவுட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு 2 டைப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சுரல் ட்ரவுட்டுன்னு பார்க்கும்போது இட் ரெஃபர்ஸ் டு த கண்டிஷன் இன் விச் த அக்ரிகல்ச்சுரல் கிராப்ஸ் கெட்ஸ் அஃபெக்டட் டியூ டு லேக் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரவுட்னா என்னென்னா அக்ரிகல்ச்சர் நம்ம விவசாயம் பண்ணும்போது அந்த கிராப்ஸ் வந்துட்டு ரெயின்ஃபால் இல்லாமல் அஃபெக்ட் ஆகும். அதைத்தான் அந்த கண்டிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்ரிகல்ச்சுரல் ட்ரவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரவுட்டுன்னு பார்க்கும்போது அது 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. First one is meteorological drought, second one is hydrological drought and third one is agricultural drought. So meteorological drought ன்னு பார்க்கும்போது இது என்ன கண்டிஷன்னா ரெயின்ஃபால் வந்துட்டு ரொம்ப டிக்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு. அதைத்தான் நம்ம வந்துட்டு மெட்ராலஜிக்கல் ட்ரவுட்னு சொல்கிறோம். ஸோ ஹைட்ரலாஜிக்கல் ட்ரவுட்னு பார்க்கும்போது வாட்டரோட அதாவது ஸ்டோர் பண்ணி அதாவது ரிவர்ஸ்லேயோ ரிசர்வேஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு ஹைட்ரலாஜிக்கல் ட்ரவுட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைட்ரலாஜிக்கல் ட்ரவுட்டில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டர் ட்ரவுட், அனதர் ஒன் இஸ் கிரவுண்ட் வாட்டர் ட்ரவுட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் ட்ரவுட்டுன்னு பார்க்கும்போது இது எந்த கண்டிஷன்னா அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். எதனாலனா வந்துட்டு ரெயின்ஃபால்னால லேக் ஆஃப் ரெயின்ஃபால்னால அஃபெக்ட் ஆகும். அதைத்தான் நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சுரல் ட்ரவுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரவுட்ஸ் இன் இந்தியா அக்கர் இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன். ஸோ இந்தியாவில் ட்ரவுட் வந்து எதனால் வருது அப்படின்னா மான்சூனோட ஃபெயிலியர்னால தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த ட்ரவுட் அப்படிங்கிறது வருது. ஜென்ரலி மான்சூன் ரெயின்ஃபால் இஸ் அன்ஈவன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு மான்சூன் ரெயின்ஃபாலுங்கிறது வந்துட்டு ஒரு ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது. Some areas receive heavy rainfall while others receive get moderate or low rainfall. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கும். ஆனால் சில ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாட்ரேட்டான லோவான ரெயின்ஃபால் இருக்குங்கிறாங்க. The areas which experience low to very low rainfall are affected by drought. எந்த ஏரியாஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான ரெயின்ஃபாலை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அந்த ஏரியா வந்துட்டு ட்ரவுட்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The major areas highly prone to drought. ஸோ எந்தெந்த ஏரியாஸ் வந்துட்டு ட்ரவுட் அப்படிங்கிறது இருக்குன்னா the arid and semi-arid region from Ahmedabad to Kanpur on one side and from Kanpur to Jalandhar to other side. ஸோ வந்துட்டு அகமதாபாத்லேருந்து கான்பூர் வரைக்கும் அண்ட் ஒரு சைடில் இன்னொரு சைடில் வந்துட்டு கான்பூர்லேருந்து ஜலாந்தர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே இந்த ட்ரவுட்னால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரை ரீஜன் லையிங் இந்த லீவார்ட் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய லீவார்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரவுட்னால் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு 4th மேஜர் ஹசார்ட்லேருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 4th மேஜர் ஹசார்ட். நெக்ஸ்ட்டு 5th ஹசார்ட் என்ன லேண்ட்ஸ்லைட், அதாவது வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்களே லேண்ட்ஸ்லைட், அதான் வந்துட்டு 5th மேஜர் ஹசார்ட் இந்தியாவில் இருக்கக்கூடியது. Landslide is a rapid downward movement of the rocks, soil and vegetation down the slope under the influence of gravity. ஸோ லேண்ட்ஸ்லைட்னா என்னென்னா ரேப்பிடான ஒரு டவுன்வர்ட் மூமெண்ட், அதாவது வந்துட்டு ஸ்டோன்ஸ் ராக்ஸோ இல்லாட்டி சாயிலோ டவுன்வர்ட் மூமெண்ட்டில் வந்துட்டு வரும். எதனாலனா கிராவிட்டினால் வந்துட்டு வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்கிறோம். Landslides are generally sudden and frequent, அதாவது infrequent. ஸோ லேண்ட்ஸ்லைடுங்கிறது வந்துட்டு ஒரு சடனாக வரும், என்னோட ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்காம அது வந்துட்டு ரொம்பவே சடனாக வருங்கிறாங்க. Presence of steep slope and heavy rainfall are the major cause of landslide. ஸோ லேண்ட்ஸ்லைடுக்கு வந்துட்டு மேஜர் காஸ் என்ன, ஹெவி ரெயின்ஃபாலும் ஸ்டீப் ஸ்லோப்பும் தான் வந்துட்டு மேஜர் காஸ் அப்படிங்கிறாங்க. Weak ground structure, deforestation, earthquakes, volcanic eruptions, mining, construction of roads and railways over the mountains are other causes for the landslide. ஸோ வந்துட்டு இந்த earthquake, deforestation, volcanic eruption, construction of road, railways, அதாவது மவுண்டெயின்ஸில் நடக்கக்கூடிய இந்தந்த காரணங்கள்னால வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு வருது அப்படின்னு சொல்கிறேன். இந்தந்த காசஸ் நான் இதுவும் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு காசஸ் தான் லேண்ட்ஸ்லைடு வரக்குன்னு சொல்கிறாங்க. பட் மேஜர் காஸ் என்னென்னா வந்துட்டு
ஹெவி ரெயின் ஃபாலும் ஸ்டீப் ஸ்லோப் தான் வந்து மேஜர் காஸ் அப்படிங்கிறாங்க. அமாங் 15% of India's landmass is prone to landslide hazard. ஸோ 100%ல் வந்துட்டு 15% of இந்தியன் landmass வந்துட்டு இந்த லேண்ட்ஸ்லைடால் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. Landslide are very common along the steep slope of Himalayas, the Western Ghats and along the river valleys. ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் வந்துட்டு எங்கே காமனாக இருக்குன்னா ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ரிவர் வேலிஸில் வந்துட்டு இது காமனாக இருக்கும். இன் தமிழ்நாடு கொடைக்கானல், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஊட்டி த நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி அஃபெக்டட் பை லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கொடைக்கானலும் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஊட்டியும் வந்துட்டு இந்த லேண்ட்ஸ்லைடான ஃப்ரீக்வெண்ட்டாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 5th மேஜர் ஹசார்ட் இன் இந்தியா, அதாவது வந்துட்டு லேண்ட்ஸ்லைட். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கக்கூடிய 4 ஹசார்ட்ஸை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இது எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.